துளி, ஆனால் அங்கே முளைக்கிறது ஒரு அழகான டென்டகல்ஸ். இதெல்லாம் எழுதணும் நம்ம தலையெழுத்தா? ச்சே. எழுதி முடிச்சவங்க தாராளமா வீட்டுக்கு போகலாம். எப்படி நாங்க அந்த மாதிரி எழுதுறது சொல்லுங்க? எழுதிதான் ஆகணும். ஏன் உன்னோட மூளைக்குள்ள கவிதை எதுவுமே தோணாதா? சொல்லு 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 சொல்லு. மாஸ்டர் ஒரு கேள்வி கேட்கலாமா? என்ன கேள்வி? சொல்லு கயானோ. கேக்குறதுக்கு விசித்திரமா தான் இருக்கு. ஆனா மாஸ்டர் உங்களோட உண்மையான பேர் என்ன? ஏன் வெறும் மாஸ்டர்னு கூப்பிடாம பேரோட கூப்பிட்டா நல்லா இருக்கும்ல? என்னோட பேரா? என் பேர் என்ன? கரெக்டா கேட்ட. அவர் பேர் சொன்னதே இல்ல. எனக்கு பேருன்னு ஒண்ணு இருந்தா தானே என்னால சொல்ல முடியும். பேசாம ஒண்ணு பண்ணுங்க, நீங்களே எனக்கு பேர் வச்சிருங்க. சரி சவா சொல்றாரு. ஆனா முதல்ல நான் கொடுத்த வேலையில போக்கஸ் பண்ணுங்க. சரி. இந்த நேரத்துல நானும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம்னு தோணுது. ஓ, அதுக்குள்ள கவிதை எழுதி முடிச்சிட்டியா நாகேஷா? லஞ்சுக்கு அப்புறமா நாம அமைதியா இருக்கும்போது டீச்சரோட முகம் லைட் பிங்க் கலர்ல மாறி போகுது. கயானோட கேள்விக்கு கூட நிதானமா தான் பதில் கொடுத்தாரு. அப்படின்னா அந்த நேரத்துல அவர் ரொம்ப பலவீனமா இருந்திருக்காரு. இந்த பிரெப் ஸ்கூலோட ஃபெயிலியர்ஸ் ஆனா நாங்க எல்லாரும் எப்பவும் அவரை கொல்றதுக்கான வழியை தேடிக்கிட்டே இருப்போம். எங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் எங்களால சாதிக்க முடியும்னு நாங்க நிரூபிச்சே ஆகணும். முயற்சி பண்ணா எங்களால இதை செய்ய முடியும். நான் தான் சொன்னேன்ல, இன்னும் வேகமா முயற்சி பண்ணேன். எங்களால இதை செய்ய முடியும்னு நாங்க நிரூபிச்சு காட்டியே ஆகணும். நாங்க ஜெயிச்சிட்டோம். நம்ம சாதிச்சிட்டோம். நமக்கு தான் 10 பில்லியன். நமக்கு தான். கேராசக்கா, என்ன காரியம் பண்ணிருக்க? அவன் கனவுல கூட ஒரு சூசைட் பாம்பர் ஆவன் நினைச்சிருக்க மாட்டான். நகிசா கையில நீ என்ன கொடுத்திருந்த? ஒரு டாய் கிரனேட கொடுத்தான், அவ்வளவுதான். ஆனா அதுக்குள்ள நான் கன் பவுடரை நிரப்பி வச்சிருந்தேன். அப்பதான் ஆன்டி டீச்சர் புல்லட்ஸ் 300 மடங்கு அதிக வேகத்துல ஷூட் பண்ணும். ஆனா மனுஷனை கொல்ற அளவுக்கு அது ஸ்ட்ராங் கிடையாது. எனக்கு கிடைக்கிற பணத்துல அவனுக்கு நான் மருத்துவம் பாத்துருவேன். என்ன இது? அவன் மேல ஏதோ பிசு பிசுன்னு ஒட்டி இருக்கு. மேல ஏதோ பிசு பிசுன்னு ஒட்டி இருக்கு. ஆக்டோபஸ் தான் இப்படி மாறிடுச்சா? இதான் எதிர்பார்த்தேன். நான் மாசத்துக்கு ஒரு தடவை தான் என்னோட தோலை உரிப்பேன். இந்த தடவை சீக்கிரமே தோலை உரிச்சு நாகிசாவை காப்பாத்திருக்கேன். இதுதான் என்னோட திறமை. எப்படி இருக்கு? ஆச்சரியமா இருக்கா? தெரசாகா, யோஷிதா, ஒராமாட்சு. மாஸ்டரோட மூட தெரிஞ்சுக்கிறதுக்காக முகத்தோட கலரை பார்த்திருக்க கூடாது. கடுப்பாகுது. ரொம்ப கோவத்துல இருக்காரு. நீங்க 3 பேரு தான் இந்த வேலையை செஞ்சிருக்கீங்க. இல்ல, இது நகிசாவோட ஐடியா தான். இதெல்லாம் நம்ம வீட்டு நேம் பிளேட். கவர்மெண்ட் கூட நான் போட்ட அக்ரிமெண்ட் படி உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் நான் ஏற்படுத்த கூடாது. ஆனா இன்னொரு தடவை இப்படி தப்பான வழியில என்ன கொல்ல முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு நான் பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், இல்லனா இந்த பிளானட்ல இருக்கிற எல்லாரையுமே கூட நான் கொன்னுடுவேன். இவரை புரிஞ்சுக்கிறதுக்கு 5 செகண்ட்ஸ் போதும். இனி இந்த பிளானட்ல யாரும் எங்கேயும் சேஃப் இல்ல. எங்களுக்கு இதுல இருந்து தப்பிக்க ஒரு வழிதான் இருக்கா. அவரை கொலை பண்ணணும், கொன்னே தீரணும். உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் எங்களெல்லாம் இப்படி பயமுறுத்துற? நீ உலகத்தை அழிக்கிறேன்னு சொல்ற, எங்க குடும்பத்தையே அழிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. அழிக்கிறதா இருந்தா அழிச்சிட்டு போ. எதுக்காகல எங்களை பயமுறுத்தி இப்படி வெறுப்பேத்துற? வெறுப்பேத்துறானா? அப்படியெல்லாம் இல்லையே. இருந்தாலும் உங்களோட ஐடியா ரொம்ப பிரமாதமா இருக்கு. முக்கியமா நாகிசாவோடது. என்ன கொல்றதுக்காக உன்னோட உயிரை பணைய வச்சு உன்னோட தைரியத்தை நீ காட்டிட்ட. அதனால நான் உனக்கு ஃபுல் மார்க் கொடுக்க போறேன். ஆனா நாகிசாவை பத்தி நீங்க யாருமே கவலைப்படல. அதே மாதிரி நாகிசாவும் அவனை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க யாரையுமே கொல்றதுக்கு பிட்டு கிடையாது. உங்களோட டார்கெட்டை விட அதிகமா நீங்க உங்களை பத்தி தான் யோசிக்கணும். அப்படி யோசிச்சீங்கன்னா என்ன கொல்றதுக்கான தகுதி உங்களுக்கு வந்திருக்குன்னு நான் பெருமைப்பட்டுப்பேன்.
உங்க டீச்சர் வந்து சொல்லிட்டு போனதுனால நீங்க என்ன டார்கெட்டா பாக்குறீங்க. இங்க எல்லாரையும் கொன்னுடுவேன்னு ஒரு பக்கம் பயமுறுத்தி இன்னொரு பக்கம் எங்க திறமையும் பாராட்டுறான். இவன் ஒரு சாதாரண மாஸ்டர் கிடையாது. இவன் சொல்லி கொடுக்கிற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த விசித்திரமான மாஸ்டர் இப்போ எங்களை பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. எங்க மேல அக்கறை காட்ட ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா நீ ஒருவேளை நீ நேரத்தை வீணாக்கணும்னு நினைக்கிறேன்னா போய் அந்த சின்ன பசங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடு. உன்னோட டென்டிகல்ஸ் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த கைகளை வச்சுக்கிட்டு கண்டிப்பா உன்னால ஒரு சிறந்த மாஸ்டர் ஆக முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா இப்ப ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்றேன் நாகிசா. நான் சாகிறத பத்தி எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. அடுத்த மார்ச் வரைக்கும் நான் உங்க எல்லார் கூடயும் தான் இருப்பேன். அதுக்கப்புறம் தான் இந்த பூமியை நான் அழிப்பேன். அதுக்குள்ள உங்களால என்னெல்லாம் பிளான் பண்ண முடியுமோ பண்ணுங்க. என்ன இவர் இந்த மாதிரி பேசுறாரு? எங்க யாருக்குமே உலகத்தை காப்பாத்துற அனுபவம் கிடையவே கிடையாது. ஆனா ஒண்ணு தெரியும், இவர் ஒரு நல்ல மாஸ்டர். இவரால எங்களுக்கு எல்லாத்தையும் கத்துக் கொடுக்க முடியும். நீங்க இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி நான் நிச்சயமா உங்களை அழிச்சிருவேன். அப்புறம் ஏன் நேரத்தை வீணாக்குறேன்? என்ன கொண்டதுக்கு அப்புறமா நீங்க எல்லாருமே வீட்டுக்கு போகலாம். என்ன சொல்றீங்க? எங்களால உங்களை அழிக்க முடியாதுன்னு தெரியும்ல. நாங்க எல்லாரும் கொலைகாரங்க. எங்களுடைய டார்கெட் எங்க மாஸ்டர். ஒருவேளை நம்ம இவரை கொல்ல முயற்சி பண்ணா இங்க இருந்து போக முடியாது. நம்ம மாட்டிப்போம். இவரு கொல்ல முடியாத மாஸ்டரோ? அழகா இருக்கு. பல்ல அப்ப பலன்னு கொரசனாயோ? கொரோனாய். கொரோ மாஸ்டர் நல்லா இருக்கா? என்ன கொரோ மாஸ்டரா? என்ன? இவர்தான் கொரோ மாஸ்டர்.